ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். பொருத்தம் இல்லாத ஜாதகம் பொருத்தமாக வாழ்வது எப்படி? நீங்கள் நிறைய பேரோட திருமண வாழ்க்கையை பார்த்துருக்கலாம். அவங்க 2 பேருக்கும் பொருத்தமே இல்லை, ஆனால் கல்யாணம் பண்ணி நல்லா தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, சில பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் பொருத்தம் பார்க்குறது கிடையாது, ஆனால் கல்யாணம் பண்ணி நல்லாவும் இருப்பாங்க. நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலர் பாதிச்சிருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பொருத்தம் பார்க்காத திருமணங்கள் கூட நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பழைய காலத்துலலாம் ஜாதகம் இருக்காது, சும்மா பேர் ராசின்னு சொல்லி ஏதோ ஒன்று பார்த்து பொண்ணு பையனுக்கு பிடிச்சிருக்கு, பொருத்தம் பார்க்குறதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. அவங்களும் கல்யாணம் ஆகி நல்லா வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருப்பாங்க. குழந்தையெல்லாம் பிறந்து குடும்பம் நல்லா சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்கோம். இதை வச்சு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் ஜாதகமாக பார்த்தோம், எங்கள் வாழ்க்கையெல்லாம் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறான விஷயம். ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணக்கூடாது. பொருத்தம் இல்லாட்டியும் அதற்கான பாதிப்பு கண்டிப்பாக தெரியும். ஆனால் நான் இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பொருத்தம் இல்லாத ஜாதகத்துக்கு கூட இவங்க பொருத்தம்னா இந்த நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தம் பார்ப்பாங்க. இன்னும் பார்க்க போனால் 12 கட்டத்தையும், இப்போ பெண்ணோட 12 கட்டத்தையும் பையனோட 12 கட்டத்துக்கு வச்சு ஜாதகம் பார்ப்பாங்க. அப்படிலாம் பார்த்துட்டு பொருத்தம் இல்லைன்னா பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நட்சத்திர பொருத்தம், அதே மாதிரி கட்ட பொருத்தம்பாங்க ஜாதக பொருத்தத்தை. அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் இல்லைன்னு சொன்னதுக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க. அப்படி மீறி திருமணம் பண்ணி வச்சுருந்தாலும், இல்லை அந்த பொண்ணும் பையனும் விரும்பி இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் நடந்து அவங்க வாழ்க்கை சுமூகமாக நல்லாவே இருக்கும், குழந்தையெல்லாம் பிறந்திருக்கும். சில பேர் இந்த திருமண பொருத்தம் பார்க்கையில் ரஜ பொருத்தம், மகேந்திர பொருத்தம் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா முழு வாழ்க்கை வாழ்வாங்களா, குழந்தை பிறக்குமா, அதிலலாம் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டது ஜாதகங்களில் இருக்குது. அந்த விஷயத்தை தான் நான் இதில் சொல்ல வரேன். ஆனால் நான் சொல்கிற விஷயம் நிச்சயமாக உறுதியாக நீங்கள் எத்தனை ஜாதகத்தில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், அது நிச்சயமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் இந்த இதில் பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ ஒருத்தங்களுக்கு திருமணம் நடந்துச்சுன்னா என்ன நினைக்கிறான், அவங்க நல்லா சேர்ந்து வாழணும், அதே போல் சந்ததி பிறக்கணும், குழந்தைங்க பிறக்கணும், அதுதானே பார்க்குறோம். மற்றதெல்லாம் பேராசைன்னு சொல்லலாம். திருமணத்துக்கு பிறகு இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், மாப்பிள்ளை இவ்வளோ சம்பாதிக்கணும், பொண்ணு இவ்வளோ சம்பாதிக்கணும், அவங்க கோடீஸ்வரங்களாக வாழணும், இப்படி கொண்டு போகும்போது தான் திருமணங்கிறது பல பிரச்சனைகளை கொடுக்குது. அவங்க வாழ்க்கை சேர்ந்து வாழ்கிறாங்களா? பிரச்சனைங்கிறத எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். பிரச்சனை இல்லாத மனிதரே கிடையாது. நம்ம எவ்வளோ தான் கவனமாக இருந்தாலும் திசா புத்திகள் மாறும்போது சிலருக்கு பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு நல்ல சுப பலன்களையும் கொடுத்துரும். அதை வச்சுலாம் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது கவனமாக அதையும் பார்த்துட்டோம்னா திருமணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சின்ன பிரச்சனை கூட பெருசாக தான் தெரியும் எல்லாருக்கும். ஒருத்தருடைய ஜாதகம் பார்க்கும்போது அந்த பிரச்சனையோட அளவெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால் இது ஏதோ பிரச்சனையான ஜாதகமாக இருக்குமே அப்படின்ட்டு ஒதுக்கிட்டே இருப்பாங்க, கல்யாணமே நடக்காது. ஆனால் இதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது, அதை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். அது மிக சரியான வழி, ஆனால் அது யாருமே பின்பற்றுறது இல்லை. நான் இதுக்கு முன்னால் ஒரு சில இதில் பேசியிருக்கேன், வீடியோ பதிவில் பேசியிருக்கேன். ரொம்ப கவனத்துக்கு போகல, ஏன்னா நல்ல விஷயம் அவ்வளோ கவனத்துக்கு போகாது. ஏன்னா கர்மா வேலை செய்யும்ல, அதனால தப்பான விஷயங்கள் தான் அதிகம் பரவும். நான் இந்த விஷயத்தை இந்த பதிவில் சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கலாம். எப்படின்னா, இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் சுப காரியங்களை செய்கிறது. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதும் குரு பகவான் தான், தேவகுரு தான். அது ஜாதகத்தில் வியாழன்னு கூட போட்டிருப்பாங்க. அந்த குரு பகவான்
ஜாதகத்தில் எங்கே இருக்கணும் அப்படின்னா, திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6, 8, 10, அதாவது லக்னத்திலேருந்து 6ஆம் இடத்துல, லக்னத்திலேருந்து 8ஆம் இடத்துல, லக்னத்திலேருந்து 10ஆம் இடத்துல, இந்த இடங்களில் குரு பகவான் இருந்தாருன்னா எங்கே பார்ப்பாருன்னா அவங்க குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். லக்னத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த வந்து குரு பகவான் 6ஆம் இடத்துலையோ அல்லது 8ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ குரு பகவான் இருக்கும்போது நிச்சயமாக இந்த 2ஆம் இடத்தை பார்வை பார்ப்பார். ஏன்னா குரு பகவானுக்கு 5, 7, 9 இப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. 7ஆம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் இருக்கும். ஆனால் குரு பகவானுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் சிறப்பு பார்வையும்பாங்க. அந்த பார்வை இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துருப்பார். இப்படிப்பட்ட ஜாதகங்களில் திருமணம் செய்ய இப்போ ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்படிப்பட்ட ஜாதகங்களுக்கு நம்ம எந்த பொருத்தம் எவ்வளவு கட்டத்தில் என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. எது தான் பண்ணி பார்க்கட்டுமே. நான் இந்த பதிவில் சொல்கிறதே ஒரு சவால் மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை ஜாதகம் வேணாலும் எடுங்க. ஆனால் இந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரிவே இல்லாமல் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆனால் பிரியவே மாட்டாங்க. வாழ்க்கையில் கணவன் மனைவியும் ஒரே கருத்தோடு இருப்பாங்க. கருத்து வேறுபாடு கூட குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கும். வெளியில் அடுத்தவங்கள்ட்ட கருத்து வேறுபாடு இவங்களை பற்றின விஷயம் எதுவும் வெளியில் வராது. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கும். குரு பகவானோட மகிமை அது. அந்த குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக திருமணம் நடந்துடும். ஏன்னா திருமணமே நிறைய பேருக்கு தடைப்படும், லேட் ஆகிட்டுருக்கோம். அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 6, 8, 10 இந்த மாதிரி லக்னத்துக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் நடக்கும். இதில் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஜாதகங்களை நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ சேர்க்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. முதல்ல நான் அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது சொல்லியிருக்கேன், குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருன்னு. குடும்பங்கிறது கல்யாணத்தை மட்டும் இல்லை, குழந்தைங்களையும் சேர்த்து சொல்கிறது தான். குழந்தைங்களும் அவங்களுக்கு நிச்சயம் பிறக்கும். இதுக்கு நீங்கள் எத்தனை நட்சத்திர பொருத்தமோ அல்லது கிரகமோ ஏதோ என்ன வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு தப்பாக வேணாலும் இருக்கட்டும், இதுவே நீங்கள் நவாம்சத்தில் கூட போய் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுங்கள், என்னவாக இருக்கட்டும், ராசி கட்டத்தில் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துல இருந்தால் நிச்சயம் அவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். இதில் இன்னொரு விஷயம் இதில் நான் சொல்லணும். இப்போ குரு பகவான் 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ இருக்கும்போது அந்த இடத்துல சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்படின்னா திருமணம் நடக்கிறது பெரிய கஷ்டம், திருமணம் பெரும்பாலும் நடக்காது. சந்திரன் வந்து சேரக்கூடாது. ஏன்னா குரு பகவானுக்கும் இந்த சந்திரனுக்கும் திருமணம் மனைவினால் பிரச்சனை வந்தது. குரு பகவானோட மனைவி தாரையை வந்து சந்திரன் வந்து அவருடைய மனைவியை ஆக்கிட்டார். அதனால இந்த குரு பகவானும் சந்திர பகவானும் நான் சொல்கிற இடத்துல, ஏன்னா இவங்க 2 பேருக்கும் பிரச்சனையான ஒரு ஆளுங்க, குருவும் சந்திரனும் பிரச்சனையான ஆளுங்க. நான் சொல்கிற 6, 8, 10 இருந்து குடும்பஸ்தானத்தை பார்த்தாங்கன்னா எப்படி குடும்பம் அமைக்க விடுவாங்க. அதனால தான் குருவும் சந்திரனும் இந்த மாதிரி இடங்களில் 6, 8, 10 இருந்தாங்கன்னா திருமணம் நடக்கிறது பெரிய விஷயம், நடக்காது பெரும்பாலும். ஆனால் குரு தனித்து இல்லை மற்ற கிரகங்களோட அந்த இடத்துல சேர்ந்து இருந்தார்னா நிச்சயமாக திருமணம் நடக்கும், குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், குழந்தைகளும் பிறக்கும். குடும்ப வாழ்க்கையில் யாருக்கு தான் சிக்கல் இருக்காது, எத்தனையோ சிக்கல்கள் இருக்கும். அதுக்கு ஜாதகம் தனியாக நம்ம பார்க்கணும். இந்த
இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறது வந்து நிறைய விஷயங்கள், இப்போ செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், எவ்வளவோ இருக்குது. இப்படி சொல்லி சொல்லி திருமணத்தை நடக்க விடாமல், அது எல்லோரும் நினப்பாங்க, பொண்ணுக்கு பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, பையனுக்கு பொண்ணு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனையை கொண்டு வருவாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, அதே மாதிரி பையன் வந்து இந்த மாதிரி பொண்ணை எதிர்பார்க்குறாரு அப்படின்லாம் சொல்லி ஏதேதோ பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் இந்த குரு பகவான் 6, 8, 10 இந்த ஜாதகங்களில் இந்த இடத்துல அமைஞ்சிருந்தாருன்னா அந்த மாதிரி ஜாதகங்களை பாருங்கள். அதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு தடையும் சொல்லாமல் இந்த இந்த மாதிரி உள்ள ஜாதகங்களுக்கு திருமணத்தை நடத்தி வச்சுட்டா நிச்சயமாக அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். பிரச்சனை இல்லாமல் குடும்ப வாழ்க்கை, அவங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். அதே போல் குழந்தைகள் பிறக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு திருமணம் பெரிய பிரச்சனை, திருமணம் நடக்க மாட்டேங்குது. எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. பெண்ணுக்கு வயசாகிருந்ததுன்னா ரொம்ப கவலை. அதே மாதிரி பையனுக்கு நல்ல வேலை, நிறைய சம்பளம், அழகாக இருக்கார், ஆனால் கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு ஜாதகம் நிறைய பார்க்க ஆரம்பித்ததும் ஒரு காரணம். அதுதான் உண்மையான காரணமே. நிறைய முன்னாலாம் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, இப்போ ஜாதகங்கள் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் திருமணம் வந்து தடைப்படுது. ஜாதகம் பார்க்கலன்னா நிச்சயம் எல்லாருக்கும் திருமணம் நடந்துடும். அதே போல் குழந்தை பிரச்சனை பெருசாக இருக்குது. நிறைய பேருக்கு முன்னெல்லாம் ஒரு வீட்டில் 5 குழந்தைங்களுக்கு மேலவே இருக்கும். சாதாரணமாக 5 குழந்தைகள் இருக்கும். அதே பரம்பரையில் வந்தவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா 1 குழந்தை 2 குழந்தை தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. ஆனால் சில பேருக்கு அதுவும் இல்லாமல் போகுது, குழந்தையே இல்லாமலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அதுக்கு வந்து எந்த தடையும் சொல்லாமல் திருமணத்தை முடிச்சு வைங்க. நிச்சயமாக குடும்ப வாழ்க்கை இருக்கும், நல்லா அமைஞ்சிருக்கும். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டை மட்டும் சொல்லுங்கள். அதில் ஜாதகம் சம்மந்தமான கேள்வியே கேட்காதீங்க. ஏன்னா அது கேள்வி கேட்குற இடம் இல்லை கமெண்ட்டு. அதனால் அதில் கமெண்ட்டை சொல்லுங்கள். அதே போல் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.